என்னப்பா 5 வருஷமா தொகுதி பக்கம் ஆளையே காணா? எலெக்ஷன் வந்துருக்குல்ல, அதான் ஐயா வர சொன்னாப்ல. மயிலாப்பூர்ல சின்ன மழைக்கு ரோடெல்லாம் தண்ணி தேங்கினப்ப உங்க ஐயா வரல. குடிநீர்ல கழிவு நீர் கலந்து வந்துச்சே, அப்ப கூட உங்க ஐயா வரல. எங்க மயிலாப்பூருக்கு எந்த நல்லதுமே செய்யாம வீட்லயே ரெஸ்ட் எடுத்துங்க உங்க ஐயாவை நிரந்தரமா வீட்லயே உட்கார வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். நீ சொல்றத பார்த்தா ஐயா பதவிக்கே வேட்டா. உங்க ஐயாவுக்கு வைக்க போற பேட்டு இந்த தொகுதியை மேம்படுத்த போற தாமரைக்கு தான் எங்க ஓட்டு. மயிலாப்பூரில் போட்டியிடும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்ம அண்ணியார் உங்க ஊர் சேலத்துல சொல்லிட்டாங்க, இந்த ஆட்சியில அண்ணன் ஆட்சியில வீட்டுக்கு போற ஆளு திரும்பி வர முடியல, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு. அண்ணாமலை கூட தேங்க் பண்ணியிருந்தாரு. இல்லம்மா, அவங்களும் ஒரு பெண். அதாவது முந்தா நேத்திக்கு நம்ம ஸ்டாலின் சார் வீடு இருக்கு இல்லையா, அதுக்கும் அண்ணா அறிவாலயம் இருக்கு இல்லையா, ரெண்டுக்கும் நடுவுல ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ்ல படிக்கிற பொண்ணு மீஞ்சூர் தன்னோட வீட்டுல படிச்சுட்டு இருந்திருக்கு. 4 திராவிட பாரம்பரியம் மிக்க இளைஞர்கள் திராவிட போதைப் பொருட்கள் உண்டு விட்டு வீட்டுக்குள்ள வந்து பாலியல் கொடுமை கொடுக்க மீஞ்சூர்ல அந்த பெண்ணு கத்துன உடனே மாட்டி போனா அதை அருவாள்ல வெட்டிட்டு போனாங்க. தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து அதிகமா தரேன்னு சொன்னதை தோக்கடிச்சிட்டு தமிழர்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. இத பட்டாசு விட்டு கொண்டாடுறாங்க. அப்புறம் போட்டுக்கிற சாக்கடை கருப்பு ட்ரெஸ்ஸுக்கு இவங்க ஏதோ ஒரு பேரெல்லாம் சொல்றாங்க. யாராவது வெயில் காலத்துல கருப்பு போடுவாங்களா? அறிவு இருக்கிறவன் போடுவானா? இப்பொழுது ஜோசப் விஜய்னு ஒண்ணு, அவரும் திமுகவுடைய பி டீம் தான், அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆரம்ப காலத்துல இருந்து திமுக எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் அவர் இருக்கார். ஆனாலும் அவருக்கும் போகுதுங்கிறப்ப அதை தடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல சவுக்கு சங்கர் பேரையே சொல்லுவான். அவர் மேல 90 நாளைக்கு பெயில் கொடுத்திருந்தாங்க. 90 நாள் பெயில் முடிஞ்ச உடனே எக்ஸ்டென்ஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, சரண்டர் ஆளுன்னு சொல்லி நான் சொல்றேன், 90 நாள்ல நீங்க என்ன பண்ணீங்க? போலீஸ் ஒரு வழக்கை இன்னைக்கு பிஎன்எஸ் சட்டப்படியாக 45 நாள்ல முடிக்க முடியும். நேத்து உதயநிதி பேசியிருக்கார், நாங்கள் திண்டுக்கல் அபிராமி கோயில் காசில் எடுத்து மண்டபம் கட்டி கொடுத்துறோம், அது ஸ்டே ஆகி கட்டல. சொல்றது எழுதி கொடுக்கறதையாவது செக் பண்ண வேண்டாமா? இல்ல, ஸ்டாலின் அவர்கள் நேத்து கூட சொல்லியிருக்கிறாரு, திருப்பரங்குன்றத்துல கண்டிப்பா என்னைக்குமே தீபம் ஏற்ற விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லம்மா, அவர் நேரடியா சொல்லியிருக்காரான்னு எனக்கு தெரியல. அதாவது ஏவா வேலும் அதுதான் சொல்லியிருக்காரு, இன்னும் 50 வருஷம் ஆனாலும் நாங்க தீபம் ஏற்ற விட மாட்டோம் அப்படின்னு. நிச்சயமாக அடுத்த வருடம் ஏற்றப்படும். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். காலையில இருந்து ஒரு நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் போயிட்டே இருக்கு. செல்வி பிறந்தவை வீட்டில் ஐடி ரெய்டு அப்படின்னு. ராகுல் காந்தியோட வீட்டுல அவரோட பிரச்சாரத்துல கலந்துக்க முடியாததுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு செல்வி பிறந்தகை ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுக்கு வருமான வரித்துறை ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க, ஐடி ரெய்டு அவர் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல எங்கேயுமே நடத்தவே இல்லைன்னு வருமான வரித்துறை ஒரு பதில் சொல்லி இருக்கிறாங்க. இது என்ன நடக்குது? உண்மையாலுமே ஐடி ரெய்டா இல்ல யார் போய் சொல்றாங்க? இல்ல, இதுல 3 விதமா இருக்கலாம். ஒண்ணு, ராகுல் காந்தி கூட்டத்துக்கு இப்ப போக விரும்பாம இவரா போய் சொல்லி இருக்கலாம், சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நம்பர் 1. நம்பர் 2, சில நேரங்கள்ல இந்த திராவிட மாடல் ஆட்சியில இப்ப அது தவிர இந்திய உலகம் ஃபுல்லாவே டிஜிட்டல் அரெஸ்ட்லாம் நடக்கிற மாதிரி ஃபேக் போலீஸ் ஃபேக் இது யாராவது பண்ணாங்களா? பட் பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு அடுத்த 2வது நிமிஷம் கேமராவும் உங்களுக்கு எத்தனை சேனல்லையும் கூப்பிட முடியுது, நீங்க ட்வீட் போடுறீங்க, முதலமைச்சர் ட்வீட் போடுறாரு. ஸோ இதுல உண்மை இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயாச்சு. ஆனால் இதை வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, இந்த முறை மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஸோ ஒன்று என்ன, உட்காந்து ஸ்டாலின் மீட்டிங்ல போறாரு, அவர் 10,000 சேர் போட்டு வர்றவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் ஹேம்பர் பொறிச்சிருக்காங்க. 9,500 சேர் காலியா இருக்கு. உட்கார்ந்து இருக்கிற 500 பேரு இவர் பேசுறப்ப வெளியில போற வீடியோக்கள் வருது. இதுதான் இன்னைக்கு நிலைமையாக இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு நடிகர் போறாரு, எங்கேயாவது ஒரு முச்சந்தி கூட்டத்தை காட்டுறாரு, 10 அப்ரூவல் வாங்கினா 3 தான் போறாரு, 7 கேன்சல் பண்றாரு. அந்த சின்ன சின்ன முச்சந்தியில இருக்கிற கூட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த ஒரு இளைஞர் கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. வேற இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்டிஏ சார்பாக கிட்டத்தட்ட 200 கூட்டங்களுக்கு மேல முன்னாள் முதலமைச்சர் போயிருக்காரு. அண்ணாமலை போற இடத்துல அப்படி ஒரு கூட்டம் வருகிறது. அது தவிர தொகுதிகளில் பிரச்சாரம் நடக்கும். இதை தாண்டி உங்களுக்கு பல்வேறு சர்வே நிறுவனங்கள், ஒன்று அகில இந்திய அளவில் மதிப்பு பெற்ற சர்வே நிறுவனமா இருக்கணும்.
அப்படி எடுக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த ஆக்சஸ் மை இந்தியா இது இவங்க இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, இங்கே ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை காணப்படுகிறது, ஆன்டி இன்கம்பன்சி. ஸோ இது இன்னைக்கு இல்லை, 6 மாசத்துக்கு முன்னாடியே சத்தியம் டிவி எடுத்தப்பயே 105 திமுக, 102 101 அதிமுக, மீதி இழுபறினாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இதை மாத்துறதுக்கு, அதாவது இப்போ உங்களுக்கு ரோட்ல இறங்கி போனீங்கன்னா எப்படி ரோடு இருக்குதுன்னு தெரியுது. சென்னையில் ரோடெல்லாம், இது நிஜமாவே சொல்லணும்னா லல்லு பிரசாத் யாதவ் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னார், உட்காந்து என்னது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பீகார் ரோடெல்லாம் ஹேமமாலினி இடுப்பு மாதிரி ஆக்குவோம் அப்படின்னு சொன்னார். அதனால இங்க எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். மெட்ரோவேல நடக்கிறதெல்லாம் ஒரு சிக்கல். ஆனா நேத்தைக்கு ஸ்டாலின் சொல்றாரு, சென்னையில் இது மழை நீர் தேங்காமல் இருக்க இறுதி வரையான முழு வேலைகள் முடிக்கப்பட்டது. போன வாரம் வெயில் மழை ஒரு நாள் பெஞ்சப்பையும் பாதி இடத்துல சிக்கல். ஸோ இவங்க மக்களுக்கு எப்பயுமே வெயிட் பண்ணுவாங்கம்மா. நீங்க ஆட்சி நல்லா இல்லைன்னு இப்போ டிவியில் திட்டினா அட்லீஸ்ட் திட்டுறானேன்னு விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் தேனாரும் பாலாரும் ஓடுச்சின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து ரோட்டில் நடக்கிறத பார்த்தவன் ஓட்டு போடுற அன்னைக்கு அதை காட்டுவான். இது தேனாரும் பாலாரும் ஓடாட்டி கூட நல்ல ஆட்சி கொடுத்த திரு வாஜ்பாய் அவர்கள் இந்தியா ஷைனிங்னு 2004 ஒரு கேம்பெயின் போட்டார், தோத்து போனார். ஏன் சென்ற முறை 2024 கூட மோடி இந்த முறை 400க்கு மேல் எடுப்போம், அப்கி பார் 400ன்னு சொல்லி கடைசியில் 290 வந்துச்சு. ஸோ இவங்க கொடுத்துருக்கிற ஆட்சியில நான் சொல்ல வேணாமா, நம்ம அண்ணியார் உங்க ஊர் சேலத்துல சொல்லிட்டாங்க, இந்த ஆட்சியில அண்ணன் ஆட்சியில வீட்டுக்கு போற ஆளு திரும்பி வர முடியல, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு. அண்ணாமலை கூட தேங்க் பண்ணியிருந்தாரு. இல்லம்மா, அவங்களும் ஒரு பெண். அதாவது கனிமொழி போல ப்ரொஃபஷனலா டயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடாது. அதாவது டாஸ்மாக் குடிச்சா திராவிட மதுவை விற்றால் இளம் விதவைகள் உருவாகினார்னு அவங்க தானே பேசினாங்க. இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக உருவாகுவது தமிழ்நாட்டில். இப்ப டாஸ்மாக்ல அதிகம் இப்பயும் வித்துட்டு தானே இருக்கீங்க. அப்ப இளம் விதவைகள் டாஸ்மாக்ங்கிறத பேசாம இளம் விதவைகள் கலைஞர் இளம் விதவைகள் உருவாக்கும் நிறுவனம்னு பேர் மாத்திடலாமே. எல்லாத்துக்கும் கலைஞர் பேர் வைக்கிறாங்கல்ல. ஸோ இதுலயும் பாருங்க, டாஸ்மாக்ல வந்து விற்கிற கணக்கை விட கணக்குல விற்காம இருக்கிறது பாதிக்கு மேலன்னு சொன்னார். போன மாசம் 4 நாள் முன்னாடி பேப்பர்ல மார்ச் மாதம் மாத்திரம் 102 லட்சம் பாட்டில்கள் விற்றான். சராசரியா 70 விற்கிறது 100. ஏன்னா ஆட்சி மாற போகுது, இனிமேல டூப்ளிகேட் இது பண்ண வேணாம்னு. மார்ச்ல ஏப்ரல்ல வந்திருந்தா கூட நான் என்ன சொல்லுவேன், இப்ப வெயில் அதிகமாயிடுச்சு, பியர் குடிக்கிறவங்க கொஞ்சம் ஈவினிங்ஸ்ல ஜாஸ்தியாகும். பட் மார்ச்லயே இதாயிடுச்சு. ஸோ தெளிவாக இந்த ஆட்சி எங்க போனாலும் ஒரு அமைச்சரும், கனிமொழி போனா அவங்கள சுத்திக்கிறாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு 10 ஊர்ல அவங்க தடுத்திருக்காங்க. ஸோ பல்வேறு இடங்கள்ல இது நடந்துட்டு இருக்கு. ஏமா இதுல வந்து அந்த கிட்னி திருட்டு, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுமா, கிட்னி முறைகேடு தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி மணச்சென்னல் ஒரு எம்எல்ஏ போலி 8000 ரூபாய் கூப்பனை கொடுத்தத கிடைக்காத ஒரு தலித் பெண் தற்கொலை பண்ணாங்க. இந்த 8000 ரூபாய் கூப்பன் இன்னைக்கு இல்ல, போன 2024 எலெக்ஷன்ல ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன் கார்கேவும் போட்ட கையெழுத்து போட்டதாக அப்பவே பண்ணாங்க. ஸோ பொய் செய்யறது இப்போ மோசடி பண்றதுன்னா இந்தி கூட்டணி. இந்த முறை மக்கள், நீங்க ஓட்டர்ஸ் வைபா இருக்கட்டும், ஆக்சஸ் மை இந்தியா, இது எல்லாத்துலயும் மக்கள்கிட்ட போய் கேட்பாங்க, உங்களுக்கு இந்த தேர்தலில் எது எது முக்கியமான பிரச்சனைகள். எல்லாத்துலயும் ஒண்ணு வரும், வேலை வாய்ப்பில்லை. பட் அது வந்து ஓட்டு அதை டிசைட் பண்ணாது. ஆனா எப்பயுமே அதான் நம்பர் 1. எல்லாருக்கும் வீட்டுல பையனோ அண்ணனோ அக்காவோ தம்பியோ யாருக்கோ வேலை இல்லாம இருக்கும். ஆனால் இதற்கு அடுத்ததாக வேற பிரச்சனை இல்லாம சட்டம் ஒழுங்கு வந்ததுனால் அந்த ஆட்சி போக வேணும்னு அர்த்தம். ஸோ இந்த முறை பெரும்பாலான சர்வேல சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பின்மைங்கிறது வந்துருச்சு. பிரேமலதா சொன்னாலும் சொல்லாட்டியும் அதான் உண்மை. நிச்சயமா முந்தா நேத்திக்கு நம்ம ஸ்டாலின் சார் வீடு இருக்கு இல்லையா, அதுக்கும் அண்ணா அறிவாலயம் இருக்கு இல்லையா, 2க்கும் நடுவுல ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ்ல படிக்கிற பொண்ணு மீஞ்சூர் தன்னோட வீட்டுல படிச்சுட்டு இருந்திருக்கு. 4 திராவிட பாரம்பரியம் மிக்க இளைஞர்கள் திராவிட போதைப் பொருட்கள் உண்டு விட்டு வீட்டுக்குள்ள வந்து பாலியல் கொடுமை கொடுக்க மீஞ்சூர்ல அந்த பெண்ணு அது கத்துன உடனே மாட்டி போனா அதை அருவாள்ல வெட்டிட்டு போனாங்களா.
அதுக்கப்புறம் விளக்கம் வருது அவங்க சேனல்ல. அந்த ஏரியால ஏதோ இந்த பிராத்தல் வீடு இருந்துச்சான், தப்பா போயிட்டாங்களாம். இப்ப திராவிட நாட்டுல இதெல்லாம் ஓப்பனா நடக்குதா? எங்க? இதெல்லாம் சென்னைக்குள்ள. ஸோ இது எல்லாமே இது வீட்டுல படிக்கிற பொண்ணு. போன மாசம் என்ன நடந்தது? விளாத்திக்குளத்துல வீட்டுல டாய்லெட் இல்லாம வீட்டு பக்கத்துல போன ஒரு மாணவி, 500க்கு 495 எடுத்த மாணவி பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டார். எத்தனை வழக்கமா முடிச்சிருக்கீங்க? இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு வலிக்குதுமா. அந்த அண்ணா நகர் சிறுமி வழக்கு சிபிஐக்கு போறதுக்கு தடுக்கிறதுக்காக 3 இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கை முடிக்கவே இல்லை. சோ ஒரே ஒரு வழக்கு தான் முடிச்சாங்க. ஏன்னா அந்த சாருங்கிறத மறைக்கணுங்கிறதுக்காக அண்ணா யூனிவர்சிட்டி. இதை தவிர எந்த வழக்கையும். சோ இது எல்லாமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா அதை சட்டத்தை தடுக்கிறீங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு தென் மாவட்டங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குற மாதிரி சீட்டு 50% ஏறுன்னு இருக்காங்க. அப்கோர்ஸ் அது எழுத்துல அஷூரன்ஸ் இல்லாட்டியும் பார்லிமெண்ட்ல ஹோம் மினிஸ்டர் சொல்லிட்டாருன்னா 39லேருந்து 59 ஆகுமா? நாளைக்கு யாராவது வழக்கு போட்டாங்கன்னா அம்பேத்கர் சட்டப்படி என்ன சொல்லுதுன்னா, இந்தியா ஃபுல்லா 15 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கணும்னா தமிழ்நாட்டிலையும் 15 லட்சம் தான் இருக்கணும். இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல 29 லட்சம் பேர் சேர்ந்து தேர்ந்தெடுத்தா ஒரு எம்பி வருது. தமிழ்நாட்டில் 20 லட்சம். இதுல மத்திய பிரதேசத்துல 32 லட்சம் வருது. ஸோ இப்ப அங்கெல்லாம் தான் ஆக்சுவலா அதிகப்படுத்தணும். ஆனால் தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து அதிகமா தரேன்னு சொன்னதை தோக்கடிச்சிட்டு தமிழர்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. இத பட்டாசு விட்டு கொண்டாடுறாங்க. அப்புறம் போட்டுக்கிற சாக்கடை கருப்பு ட்ரெஸ்ஸுக்கு இவங்க ஏதோ ஒரு பேரெல்லாம் சொல்றாங்க. யாராவது வெயில் காலத்துல கருப்பு போடுவாங்களா? அறிவு இருக்கிறவன் போடுவானா? ஏன்னா கருப்புங்கிறது எல்லா ரேஸையும் எடுக்கும். ஸோ மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கம்மா. களத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சென்னை போன முறை நீங்கள் 234 தொகுதி நம்பர் 1 கும்மிடிப்பூண்டி, நம்பர் 2 திருவள்ளூர்னு போகும். 34 தொகுதியில் ஒன்று கூட அதிமுக கூட்டணி ஜெயிக்கலை. மதுராந்தகம் தான் முதல் தொகுதி. இந்த முறை 3வது தொகுதி திருத்தணி இந்த பக்கம் வருது. வட சென்னையில் எடுத்தீங்கன்னா திருவிக நகர்ல யாரையும் பிரச்சாரமே பண்ண வேண்டான்ட்டாங்க. கட்சி தலைவர்கள் திமுகவே சொல்லிடுச்சான், அந்த வேட்பாளர் மாத்திரம் லைட்டா பண்ணட்டும், அந்த தொகுதி போனா போகட்டும். ஏனால் அங்கே திமுகவின் ஒரு அமைச்சர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருக்கு நெருக்கமானவர்களால் ஆம்ஸ்ட்ராங் என பகுஜன் சமாஜ் கட்சி கொல்லப்பட்ட ஒரு மனைவி நிற்கிறாங்க. அதனால உங்களுக்கு அதுக்கு அடுத்தது வந்தீங்கன்னு சொன்னா திருவத்தியூர்ல கஷ்டப்படுறாங்க, பெரம்பூர்ல சொல்லவே வேண்டாம். ஆச்சா, அது என்ன ஆகும்னு தெரில. இதையெல்லாம் உடைக்கிறதுக்கு கடைசியில் என்ன பண்றாங்க? மதவாதிகளாக சர்ச்சுகளை மிரட்டி, அவங்க பேர்ல இருக்கிற வழக்கெல்லாம் வச்சுக்கிட்டு பிஷப்பு பாதிரிகளை மிரட்டி அங்கங்க சட்டவிரோதமாக அறிக்கை விடுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு குமரி மாவட்டத்துல கூட அங்க இருக்கக்கூடிய சர்ச்ல இருக்கக்கூடியவங்க 4 சர்ச்ல இருக்கிறவங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, எங்களை மிரட்டி கண்டிப்பா இதுக்குதான் ஓட்டு போடணும் அப்படின்னு பாதிரியார்கள் மிரட்டுறாங்க. இல்ல மிரட்டல் இல்ல, சர்ச்சில் ஜமாத்துல எப்பயுமே நாங்க இதுக்கு போடுவோம்பாங்க. அவங்களுக்கு ஒரு பாராளுமன்ற தேர்தல் வந்தால் பாஜகவுக்கு போகக்கூடாதும்பாங்க. சட்டமன்றமாக இருந்தால் ரொம்ப நேரடியாக சொல்லாம பாஜக நிக்கிற தொகுதியில நிச்சயமாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த முறை மிக தெளிவாக ஒரு மாபெரும் அழுத்தம் தடுப்புறது. கிறிஸ்மஸுக்கு சென்னையில் ஒரு விழா கலந்துக்காம தூத்துக்குடியில் ஒரு விழா, அங்கே ஒரு விழா, இங்கே ஒரு விழா. ஏன்னா எதிர்த்து இப்பொழுது ஜோசப் விஜய்னு ஒன்று, அவரும் திமுகவுடைய பி டீம் தான், அதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆரம்ப காலத்திலிருந்து திமுக எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் அவர் இருக்கார். ஆனாலும் அவருக்கும் போகுதுங்கிறப்ப அதை தடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில், அது தூத்துக்குடியில் உங்களுக்கு என்னைக்கு விழா நடந்ததோ அன்னைக்கு சாந்தோம் சர்ச்சில் பிஷப் தலைமையில் பல்வேறு சர்ச்சுகள் சேர்ந்து கிறிஸ்மஸ். ஆனால் அதை விட்டுட்டு முதல்வர் வர்றாருன்னா அங்கே போனார். ஸோ இன்னைக்கு நேற்றுக்கு முதல்வரை சந்திக்கிறதுக்கு 85 வயதான ஓய்வு பெற்ற ஒரு ஆர்ச்சி பிஷப்பை கூப்பிட்டுருக்காங்க. அவர் எழுந்து நடக்கிறதுக்கே 4 பேர் உதவி வேணுமா. ஆனாலும் அவரையும், ஏன்னா அவர் தலித்துகளுக்கு அதிகம் பேசியவர். ஸோ இந்த முறை பட்டியல் ஜாதியிலிருந்து மதம் மாறியவர்கள் மிக அதிகமாக திமுகவை எதிர்க்கிறாங்க. ஆனா இந்த தேர்தலுக்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. நம்ம படிப்படியா சொல்லிட்டு வந்த நாட்கள் குறைஞ்சு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. குறிப்பிட்டது சொல்ல போனா ஏப்ரல் 23 மறக்க முடியாத ஒரு நாள் அப்படிங்கறத எல்லாருமே, உங்களை போன்ற மூத்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே, பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க. அது அந்த லீலாவதி அப்படிங்கறத, அந்த விவகாரம், அந்த கொலை வழக்கு என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம மதுரையில கவுன்சிலர் சிபிஎம்ஐ சேர்ந்த கவுன்சிலர் லீலாவதி மாநகராட்சியில நடக்கிற தவறுகளை சுட்டி
கேட்டார்னு உடனே அவரை ரோட்ல வச்சு வெட்டி கொண்ட நாள் ஏப்ரல் 23. அவர் மாத்திரம் இல்லம்மா, நீங்க இதுல போட்டு பாருங்க ஆலடியார்னா எப்படி செத்தாரு. அதுக்கப்புறம் தினகரன் அலுவலகத்துல 3 பத்திரிகையாளர்கள் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள், யாருக்கும் தண்டனை தரல. சரி, திமுக எதிர்குரல்களை அழிப்பதுல அவ்வளவு ஏன் இப்ப பத்திரிகையாளர் வாராகி உள்ள குண்டர் சட்டத்துல இருக்கார், இன்னொரு ஊடகவியலாளர் குண்டர் சட்டத்துல போட்டிருக்காங்க. சோ எதிர்குரலை நசுக்குவதுனாலே பாசிச திராவிட பண்ணையாரியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனுடைய உச்சகட்டமாக ஒரு கவுன்சிலர் கொல்லப்பட்டது மதுரையில் ஏப்ரல் 23 அன்னைக்கு தான் தேர்தல் வந்திருக்கு. ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டேன்னா நம்ம இன்னைக்கு பேசுகிற நிலைமையில் 2 பத்திரிகையாளர்கள் உள்ள இருக்காங்க. அதை பற்றி எந்த கவலையும் படலை. கொலை பண்ணுறவனும் கற்பழிக்கிறவன், அதுவும் அந்த விளாத்திக்குளத்தில் அந்த மாணவியை கற்பழித்தவன் ஏற்கனவே ஆயுள் தண்டனையில் இருக்கிறவன் ஜாமீனில் இருக்கான். இப்போ சவுக்கு சங்கர் பேரையே சொல்லுவான், அவர் மேலே 90 நாளைக்கு பெயில் கொடுத்துருந்தாங்க. 90 நாள் பெயில் முடிஞ்ச உடனே எக்ஸ்டென்ஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, சரண்டர் ஆகலன்னு சொல்லி நான் சொல்றேன் 90 நாள்ல நீங்க என்ன பண்ணீங்க போலீஸ்? ஒரு வழக்கை இன்னைக்கு பிஎன்எஸ் சட்டப்படியாக 45 நாள்ல முடிக்க முடியும். நீங்க அந்த 90 நாள்ல போலீஸ் என்ன பண்ணாங்க? அவரை பிஹைண்ட் அதுவும் என்ன 2 நாள் அவரை முதல் நாள் கைது பண்றாங்க, அடுத்த நாள் குண்டர் சட்டம் போடப்படுகிறது. அதுதான் சென்னை கமிஷனர் கடைசியாக போட்ட கையெழுத்து. அப்படி அடிச்சு பிடிச்சி அடுத்த ஒரு போட்டோன்னு கூட விடாம ஏன் போட்டு போகணும்? இது எல்லாம் விடுங்கம்மா. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் படிக்கிற விஷயம். சென்னையில் இருக்கிற ஊத்துறோம். சென்னையில் 4000 மாணவிகள் ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கணும்னா ஒரு முக்கியமான காலேஜ் இது ஜானகி எம்ஜிஆர் காலேஜ்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் 4000 பேர் படிக்கிறாங்க. அது கை மாறி இருக்கிறது ஒரு தனியார் கல்லூரிக்கு, தனியார் நிறுவனத்துக்கு. இப்ப தனியார் 1 மாதத்துக்கு முன்னாடியே இந்த செய்தி வந்தது. பட் போன வாரம் சென்னை பல்கலைக்கழக சிண்டிகேட் கூடி அதை அந்த ஏற்றுக்கிட்டு அவங்கள வெளியில ஏத்துனதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அதாவது இனிமே அவங்க கோர்ஸ் ஆரம்பிக்கணும், ஃபீஸ் எவ்வளவு வைக்கணும், எவ்வளவு மாணவிகள் படிக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்றதுல இருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க. இது எதுக்கு அவசரம்? புது கவர்மெண்ட் வரட்டுமே. கண்டிப்பா. எனக்கு இது பேர் வேண்டாங்கிறதுனால நான் மாவட்டம் சொல்லலை. சரியா, கொங்கு பகுதியில் ஒரு மாவட்டத்தில் பல பல் மருத்துவக் கல்லூரி, ஒரு மருத்துவக் கல்லூரி இப்படியெல்லாம் நடத்துகிற ஒரு குரூப்பு, ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்டாக நான் இருந்தபோது 2015 வாக்கில் அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு சென்னையில் ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு லைசன்ஸ் இருக்கு, நாங்கள் போடலை. ஏன்னு கேட்டேன். சார், மெடிக்கல் காலேஜ் இப்போ இனிமே அப்போதான் நீட் முதல் வருஷம் நினைக்கிறேன், நீட் இல்லாமல் முடியாது. மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்து 5 பேட்ச் முடிச்சுட்டு போனால் தான் எங்களுக்கு அட்டானமஸ் கிடைக்கும். அப்போ 10 வருஷம் நடத்தணும். ஸோ அது வரைக்கும் எங்களுக்கு புது கோர்ஸ் ஆரம்பிக்க முடியாது. ஒரு கோர்ஸுக்கும் இவ்வளோ பேர், இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். நாங்கள் லாபம் எடுக்கணும்னா அட்டானமஸ் ஆகணும். இப்போ ஒரு தனியார் கல்லூரி எடுத்ததுன்னா அட்லீஸ்ட் அவங்க கையில் 2 வருஷம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் வருஷமே எதுக்கு மாற்றணும்? அதுவும் எம்ஜிஆர் பேரில் இருக்கிற ஒரு கல்லூரி. ஸோ இப்போ லேம்டக் கவர்மெண்ட்னு பேர், அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாதுன்னு இருக்கிற காலகட்டத்தில் 4000 இன்னைக்கு 3000 ரூபா ஃபீஸ் கட்டுறது. அதே அந்த வேல்ஸ் குழுமத்துடைய வேல்ஸ் காலேஜ் பல்லாவட்டில் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள் பலர் வருஷத்துக்கு 50,000 ரூபா கட்டினாங்க. இங்கே 4000 ரூபாய்க்கு படிக்கிறாங்க. இப்போ அவங்க மேனேஜ்மெண்ட்டு கீழே போனால் செல்ஃப் ஃபினான்சிங்னு மாற்றி. ஸோ இப்போ அவங்க இது ஒரு இதில் புதுசாக லைலா ஆட்டோனமஸ்னு வச்சாங்க. அங்கே எம்ஏ இது அதுக்கு தத்துவம்னு சொல்லிட்டு அவங்க காலேஜுக்குள்ளே நடத்தாமல் எங்கள் வீட்டுக்கு திருவான்மியூரில் நடத்தி அதில் கண்டிஷன்ஸு எம்ஏ தத்துவம் படிக்கிறவன் கம்பல்சரியாக பாதிரியாவன் சர்டிஃபிகேட் கையெழுத்து போடணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அது என்னுடைய நண்பர்கள் வழக்கு போட அதை யூனிவர்சிட்டி தடை பண்ணிச்சு. இப்போ எதுக்கு ஒரு இந்த டயத்தில்? ஸோ முழுக்க ஊழல்ல ஊறிட்டு இருக்குமா? நீங்க பாத்தீங்கன்னா சேகர் பாபு வீட்டில் ரெய்டு நடந்து மகன்கள் வீட்டில் அந்த மகன்களுடைய பார்ட்னர் திருச்செந்தூர் கோயிலுடைய ட்ரஸ்டி. ஸோ 12 வருஷமா ட்ரஸ்டி பார்ட்னரா இருக்கிறவர். அப்ப அரசியல்ல தொடர்பு இருக்கிற ஆளுங்கள்லாம், ஏன்னா கோயில்ல எப்படி கொள்ளையடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். 1 ரூபா பொருள். அதுக்கு அடுத்தது நேற்று உதயநிதி பேசியிருக்கார், நாங்கள் திண்டுக்கல் அபிராமி கோயில் காசில் எடுத்து மண்டபம் கட்டி கொடுத்துறோம், அது ஸ்டே ஆகி கட்டல. சொல்றது எழுதி கொடுக்கறதையாவது செக் பண்ண வேண்டாமா? நிச்சயமா. ஸோ கோயில் காசுல கொள்ளையடிக்கிறதே முதல் தப்பு. அதுக்கப்புறம் கோர்ட்டு கண்டிச்சதுக்கு அப்புறமும் நிறுத்தப்பட்டதை முடிச்சாச்சுன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம துணை முதலமைச்சர் அவர் முட்டையை காட்டுறதுல எக்ஸ்பர்ட். சரியா,
போன இதுல மூணு சின்னது மாத்திரம் சொல்லிடுறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2021 சொன்னது, மதுரையில் ஒரு விவசாய பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும், கிருஷ்ணகிரியில் தோட்ட பல்கலைக்கழகம் ஏற்றப்படும், சென்னையில் ஒரு விளையாட்டு பல்கலைக்கழகம் ஒத்த செங்கல் காட்டி பண்ணியிருக்காங்களா இன்னைக்கு வரைக்கும்? இல்ல. ஏங்க இதுக்கு காசு இல்லையா? ஆனா பெத்த ரேஸ் ஏதோ ஒரு நடிகைக்கு பிடிக்கும்னு ஒண்ணு அப்படின்னு காரணம் சொன்னாங்க. ஆனால் ஏற்கனவே ரேஸ் ட்ராக் வந்து இது இருங்காட்டுக்கோட்டையில் இருக்கு. அந்த ரேஸை எங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனையை சுற்றி ஓட்டுறதுக்காக கிட்டத்தட்ட 250 கோடி வேஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு முடிக்கிறதுக்கு லாஸ்ட் லைன் முடிச்சுட்டு அடுத்த வருடம் முதல் இந்த வருஷம் அந்த 250 கோடி யார் காசு? அந்த 250 கோடியில் 3 யூனிவர்சிட்டி வந்திருக்கலாம்ல. அதனால என்ன கிழிஞ்சுது? இந்துல ஒரு கட்டுரை, அந்த ரேஸ் நடந்தா சென்னை எங்கேயோ போயிடுமா, எல்லாம் வெளிநாட்டிலேருந்து எல்லாம் இங்கே வந்து குவிஞ்சு முதலீடு போடுவாங்களாம். எந்த முதலீடு வந்ததுன்னா வெள்ளை அறிக்கை இல்லைம்மா. மக்கள் தெளிவாக இருக்காங்க. 23ஆம் தேதி நீங்கள் உங்கள் வேலையை செய்ய வேண்டும். இதுவரைக்கும் கருணாநிதி ஐயா 1971 ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டா மக்கள் காத்துட்டு இருப்பாங்க, என்னைக்கிடா அடுத்த தேர்தல் வரும், எப்ப வீட்டுக்கு அனுப்பலான்னு. கிட்டத்தட்ட இந்த முறையும் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அப்படின்னா தேர்தல் களம் மாற போகுதுன்னு சொல்றீங்க? இல்லம்மா, அது நான் சொல்றது 71 ஜெயிச்சார், 77 எம்ஜிஆர் வந்தார், 89 4ஆக ஜெயலலிதா ஜானகி பிரிஞ்சிருந்தப்ப ஜெயிச்சார், 96 ஜெயலலிதா மீதான ஒரு எதிர்ப்பு அலையால வந்தீங்க, 2001 திருப்பி தோற்கப்பட்டீங்க, 2006 ஜெயிச்சிங்க, 10 வருஷம் இப்ப கூப்பிட வச்சாங்க. இந்த முறை தோற்றால் மீண்டும் எழவே முடியாத அளவுக்கு மக்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பாலை இருக்கு. ஒரே ஒரு சிக்கல், 4 முனை 5 முனைன்னு பிரிஞ்சிருக்கு. இதுல 4 சும்மா டம்மி, 1க்கும் 2க்கும் தான் போட்டி, 3 4 பி டீம்கள் தான். திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காகத்தான் காசு பெற்றுக்கொண்டு சீமான், பெரியவர் ராம்தாஸ் ஒரு அணி, அதுக்கப்புறம் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி, அதுக்கப்புறம் இன்னும் வேல்முருகன், அதுக்கப்புறம் இன்க்ளூடிங் விஜய் உட்பட உங்களுடைய நோக்கம் தீய சக்தியை தோற்கடிக்கிறது என்றால் அப்ப அதை செய்யக்கூடிய ஒரே வழி என்டிஏ தான். அதை செய்யணும். அதை விட்டுட்டு அதை பிரிக்கிறதுக்காக செய்யக்கூடாது. மக்கள் ரொம்ப தெளிவாக, ஏன்னா இதே மாதிரி 96 இருந்துச்சு. தினம் பார்த்து சலிக்குதுமா. எத்தனை கேஸ் தான் எடுத்து சொல்றது மக்கள்கிட்ட. இன்னைக்கு ஒரே ஒரு வழக்கு, அது ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நாசிக்ல டிசிஎஸ் அந்த நிறுவனம் வந்து மூடப்பட்டிருக்கு. அதில் வந்து நிதா கான் அப்படிங்கிற வந்து ஒருத்தர் மேல வந்து வழக்கு பதிவு அப்படிங்கிற மாதிரி என்ன இல்லம்மா, அதாவது டாடா கன்சல்டன்சி இவ்வளவு நாள் அது எப்படி தெரியாம இருந்தது அப்படிங்கறதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லம்மா, அதாவது பெண்களுக்கு ஒர்க்கிங் இடத்துல சிக்கல்கள் எப்பயுமே உண்டு. அதை தடுப்பதற்காக 10 பேருக்கு மேல வேலை செஞ்சா அதுக்கு மானிட்டர் பண்றதுக்கு ஒரு கமிட்டி போடணும். அந்த மெம்பரும் ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்து, மனிதவளத்துறை HR துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே குறிப்பிட்ட வகையில் சேர்ந்துக்கிட்டு BPOன்னு சொல்லிட்டு அந்த கால் சென்டர்ல அங்கே இந்து பெண்களை டார்கெட் செய்து அவங்கள இது பண்ணி தொடர்ச்சியாக பண்ணி, ஆனா போலீஸ் பண்ண வேலை தான் இங்க முக்கியம். ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடுச்சுன்னா உடனே மகாராஷ்டிரா போலீஸ் என்ன பண்றாங்கன்னா ஸ்பெஷல் SIT போட்டு ஒரு 6 பேரை உள்ளுக்குள்ள துப்புரவு பணியாளர் கான்ட்ராக்டர் மூலமாக சீக்கிரட்டாக உள்ள அனுப்பிச்சு ஆதாரங்களை கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் வெளியில சொன்னாங்க. இங்க தமிழ்நாட்டுல இது பள்ளிகளில் மதமாற்ற வேலைகள் நடக்கிறதுன்னு 2-3 கம்ப்ளைண்ட் இருந்தா விசாரணை பண்றதுக்கு முன்னாடி அமைச்சரும் உள்ளூர் DSPயும் உட்காந்து அப்படி இல்லைன்னு அறிக்கை கொடுப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே அது நாசிக்ல மாத்திரம் இல்லை, நீங்கள் நெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் அந்த மாதிரி நடந்திருக்கு. TCS தவிர சில நிறுவனங்களில் இருக்கு. நானே கூட 1-2 இன்சூரன்ஸ் கம்பெனியில் பார்த்துருக்கேன். அதாவது சிறுபான்மை சமூகத்தினர் வேலைக்கு வந்துட்டாங்கன்னா தங்கள் நட்புகள் சொந்தங்களை சேர்க்கறது எல்லாருக்குமே அது இருக்கும். ஆனால் அதன் மூலமாக அடுத்த ஸ்டெப்பில் அது ஏகாதிபத்தியமாக ஆக்குறது, மதம் மாற்றம் செய்வது. மதம் மாற்றுவது என்பது இறை நம்பிக்கைக்கு எதிரான விஷயம். கடவுள் நினைச்சிருந்தா எல்லாரையுமே ஒரே மதத்துல படைச்சிருக்கலாம். கண்டிப்பா. சோ அப்படி அவர் நினைக்கல. அவர் இந்த நாட்டுல என்ன வந்து பில்கேட்ஸுக்கு மகனாகவோ எலான் மஸ்க் மகனாகவோ பிறக்காம எங்க அப்பாக்கு தான் பிறக்க வச்சார். சோ அது மாதிரி அவர் நினைச்சிருந்தா எல்லாரையும் ஒரு குறிப்பிட்ட மதம். சோ எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய கதை புத்தகம் தான் தொன்ம புத்தகம் பைபிளோ குரானோ அது மட்டுமே உண்மை, அதுக்கு மாத்தணும்னு அந்த புத்தகத்துல சொல்லுதுன்னு சொல்வதை நம்பி மதம் மாற்றுவது என்பது
இறைவனை நம்பாம இருக்கிறது. ஏன்னா அவர் நினைச்சிருந்தா அதை பண்ணியிருக்க முடியும். 5 விரல் ஒரு மாதிரி யாருக்கும் இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த ரேகை ஒவ்வொருத்த இருக்கிற 600 கோடி பேருக்கும் வேற மாதிரி கடவுள் கொடுத்திருக்காரு. ஸோ எல்லாரும் ஒரே மதத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா பைபிள்ல இருந்து உங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்கணும்னா, ஒருவனை பைபிள் மதத்தில் மாற்றினால் அவன் இரட்டை நரகத்துக்கு உரியவன் ஆகி விடுகிறான்ங்கிறார் இயேசு. ஸோ தயவு செய்து மதம் மாற்றுறது தவறு. இதுல நீங்க சொன்ன அந்த நீடா கானுக்கும் டெல்லியில் பாம் பிளாஸ்ட் செய்த அந்த டாக்டர்கள் குழுமத்திற்கும் தொடர்பு இருக்குலாம் வருது. அப்படி பார்த்தால் இது எவ்வளவு பெரிய நெட்வொர்க்காக இருக்கிறதுன்னு பார்க்கணும். ஏன்னா தமிழகத்துல அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் இது. ஒரு மாதிரின்னு சொன்னா மதக்கலவரம் தூண்டுவதற்காக திருப்பரங்குன்றத்துல உங்களுக்கு தீபம் ஏற்றாம தடுத்தது. அந்த இடத்துல ஒரு நாள் விளக்கு ஏற்றிருந்தா யாரும் அதுக்கப்புறம் மறந்துருப்போம். இல்ல, ஸ்டாலின் அவர்கள் நேத்து கூட சொல்லி இருக்கிறாரு, திருப்பரங்குன்றத்துல கண்டிப்பா என்னைக்குமே தீபம் ஏற்ற விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லம்மா, அவர் நேரடியா சொல்லியிருக்காரான்னு எனக்கு தெரியல. அதாவது ஏவா வேலும் அதுதான் சொல்லியிருக்காரு, இன்னும் 50 வருஷம் ஆனாலும் நாங்க தீபம் ஏற்ற விட மாட்டோம் அப்படின்னு. நிச்சயமாக அடுத்த வருடம் ஏற்றப்படும். அதுக்கு மீறினா வழக்குகள் இப்போதைக்கு ஸ்டேல இருக்கு. போன வாரம் இவங்க போட்டது நான் இது பண்ண முடியாது. பட் எல்லா டேட்டாஸும் ரெகுலரா இருக்கு. இதை எடுத்து அப்பீல் சுப்ரீம் கோர்ட்ல போய் கண்டிப்பாக செய்யப்படும். பிரச்சனை என்ன உங்களுக்கு? அங்க விளக்கேத்தர்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, ராஜாஜி இருந்த காலத்துல இருந்து ஏத்துற அதே தூண்ல ஏத்துறோம். அது 2ஆம் உலக போரின் போது மேல ஏத்துனா வெளியில இருந்து தெரியுங்கிறதும் அப்ப ஒரு கேஸ் இருந்ததுன்னு பண்ணது. அப்ப ராஜாஜி காலம் இல்ல, இப்ப பாண்டியர்கள் சோழர் காலத்துல கூட பீச்சா இருந்த இடத்த இப்ப சுடுகாடா மாத்தி வச்சிருக்கீங்க. இங்க இப்ப எத்தனை பேருக்கு அங்க இது வச்சிருக்கீங்க? தயவு செய்து இதை வச்சுக்கிட்ட இன்னும் இதை நீங்க சொன்னதுனால இப்ப நான் சொல்லிடுறேன். அந்த மணப்பாறைன்னு சொல்லி இப்ப திருச்சி, அதாவது சென்னைக்கு அடுத்தது திமுக அப்படியே மாவட்டத்தையே ஸ்விங் பண்ணுன்னு சொன்னா திருச்சி மாவட்டம் வாங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறை சீட்ல இருக்கிற எம்எல்ஏ அவர் தான் முதல்ல வெளியில இருந்து போய் திருப்பரங்குன்றத்துக்கு போய் அதுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி பேசினார். அவர் இப்ப ஊருக்குள்ளேயே போக முடியல. நீ எங்க கோயில், எங்க முருகன் கோயில்ல மட்டன் சாப்பிட்றதையும் வெட்டுறதையான்னு பண்ணி இப்ப தோக்கறாருன்னு எல்லா சர்வேக்களும் அவர் தோல்வியை காட்டுகிறது. அடுத்தது சட்டசபைக்குள்ள ஒரு ஆள் பாம்பு டான்ஸ் ஆடினான், ஒரு எம்எல்ஏ. சரியா? அவர் ராமருடைய தேர் இந்தியா ஃபுல்லா வந்திருக்கு. கேரளால கம்யூனிஸ்ட் ஆட்சியில வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி போன ஆட்சியின் போது அப்ப எம்எல்ஏவாக இருந்த அவர் அதை எதிர்த்து கலவரம் பண்றதுக்கு பாம்பு டான்ஸ் ஆடுற மாதிரி போட்டி இது பண்ணார். இப்ப அவரை கொண்டு போய் சிதம்பரத்துல நிறுத்த வச்சிருக்காங்க. ஏன் வேற இடமே கிடைக்கலையா? நல்ல வேலை, சிதம்பரத்துல இது வரைக்கும் திமுக ஜெயிச்சதே இல்லை கடந்த 25 வருடமாக. 15 வருஷமா. திட்டமிட்டே திமுக முஸ்லிம்களுக்கு 4-5 சீட்டு நான் பார்த்தேன். இப்ப மணப்பாறை சொன்ன உங்களுக்கு. அடுத்தது பார்த்தா அடுத்தது இதுல ஜவஹர்லால் நிற்கிறார் நாகப்பட்டினத்துல, அதுவும் தோக்குறார். கிட்டத்தட்ட ஜெயிக்கும் சீட்டுகள் எல்லாம் கொடுக்காமல் முஸ்லிம்களையும் காங்கிரஸையும் விசிகாவையும் தேமுதிகல 2 சீட்டு இதுல கொடுத்துருக்காங்க. சேலத்துல ஒரு சீட்டு 1978 77ல இருந்து திமுக ஜெயிச்சதே இல்லையா. இப்படி கூட்டு சேர்த்துக்கிட்டு ஓகே, அவங்களுக்கு தேவையான சூட்கேஸ் போயிருந்தா, ஏன்னா நமக்கு சூட்கேஸ் போன கணக்கு நமக்கு தெரியாது, 250 300 சொல்றாங்க. பட் கொடுத்த சீட்டுகள் தெளிவாக தோக்குற சீட்டா எடுத்து தள்ளியிருக்காங்க. திமுக எப்படி சீட்டை பிரிச்சு கொடுத்தாங்கன்னு பார்த்தா, செந்தில் பாலாஜி கோயம்புத்தூருக்கு போய் நின்றார். அப்படியே கோயம்புத்தூர் அள்ளிடுவார். அவர் தொகுதிக்கு அடுத்த தொகுதி கவுண்டம்பாளையத்தை கொண்டு போய் காங்கிரஸ் கொடுத்தாச்சு. இந்த பக்கம் இருக்கிற இதை அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லைம்மா. மக்கள் ஏன்னா நம்மளை விட அவங்களுக்கு நிறைய டேட்டாஸ் வரும், சர்வே வரும். அது எல்லாமே அதனாலதான் பிரச்சாரத்தை விட்டுட்டு ஸ்டாலின் வீட்டில் உட்காந்துட்டு அத்தனை பிஷப்ஸையும் கூப்பிட்டு மீட் பண்றாருன்னா அதுக்கு எல்லாரும் ஒரே நேரத்தில் இவரும் கொடுக்கணும்னா எவ்வளவு பிளானிங் இருக்கணும். களத்தில் திமுக தோற்பது என்பது உளவுத்துறையும் பெண் நிறுவனம் சர்வேக்களும் காட்டுதுங்கிறது தான் இந்த அளவிற்கு மதவாதத்துக்கு இறங்கிறதுக்கு காரணம். மக்கள் இன்னும் உங்க கையில 2 நாள் தான் இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் தான் நம்ம பேச முடியும், நாளான்னைக்கு பேசக்கூடாது. 23ஆம் தேதி காலையில அதிகாலையிலேயே சென்று தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, யார் வந்தால் தமிழும் தமிழகமும் காப்பாற்றப்படும். தமிழ்ல 5.25 லட்சம் பேர் டிஎன்பிஎஸ்சியில ஃபெயில் ஆகிறாங்க. அந்த மாதிரி ஆட்சி வேணுமா? தமிழை காப்பாற்ற ஐநா சபையில போய் திருக்குறளை சொல்லும் ஒரு ஆட்சி வேணுமா? அதனால உங்கள் கையில தான் இருக்கு. ஒரு விரல் புரட்சி செய்யுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும்.